அன்பான மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவர் மீது வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. எல்லாம் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்களா? குட். ஹெல்த் சைக்காலஜியுடைய பாடம் எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே ஓகே, குட் குட். 2023 இருந்து 2024 போறோம். இந்த கடைசியில நிறைய புதிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு மத்தியில இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய கன்ஃபார்மிட்டி சார்பாக. ஸோ வரக்கூடிய 2024 நம்மளுடைய கன்ஃபார்மிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வருடமாக நம்ம நினைக்கிறோம். அதன் அடிப்படையில பல புதியவர்களை உங்களுக்கு மத்தியில அறிமுகப்படுத்தி வந்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில இன்று உங்கள் மத்தியில பேசுறதுக்காக நம்மளுடைய டாக்டர் முபீன் சுல்தானா அவங்க வந்திருக்காங்க. அவங்க என்னுடைய ஸ்டூடெண்ட். அவங்க எம்எஸ்சி சைக்காலஜி, எம்ஃபில் சைக்காலஜி முடிச்சிருக்காங்க. அது இல்லாத ஒரு டாக்டர், பிசியோதெரபிஸ்ட். ஏற்கனவே என்கிட்ட டிசிபி படிச்சிருக்காங்க. நல்ல ஒரு இன்னைக்கும் ஒரு ஒர்க்கிங் உமனா வேலை செய்யக்கூடிய பெண். உளவியல் துறையில தான் இன்னைக்கு பணியாற்றிட்டு இருக்காங்க. மருத்துவ உளவியல் துறை, ஹெல்த் சைக்காலஜி துறையில தான் அவங்க பணியாற்றிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இன்டர்வியூ கிளாஸ் ஹெல்த் சைக்காலஜியுடைய ரெகுலர் கிளாஸ், லைவ் கிளாஸ் எடுக்குன்னு இருந்தாலும் மேடம் உங்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துவதில் எனக்கு ரொம்ப ஆர்வம் தேட்டம் இருந்ததால அவங்களை ரிக்வஸ்ட் பண்ணி இன்னைக்கு வர சொல்லியிருக்கேன். 2024 வாரம் அவங்கள பார்க்கலாம். அதோடு சேர்த்து நம்மளுடைய செல்ஃப் சஃபில் மேடமும் பார்க்கலாம். அப்புறம் பேபி ரீட்டா மேடம், இவங்களுக்கு மத்தியில் என்னுடைய கிளாஸ் அனைத்து நம்ம பார்த்துக்கலாம். மாஸ்டர் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம்ல மாஸ்டர் ஃபவுண்டேஷன் மட்டும் இருக்காது, அது அப்படியே நம்ம டிப்ளமா மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி ஒரு கரிக்குலம் வச்சிருக்கோம். ஸோ ஒன்றும் கவலைப்படாதுங்க. மாஸ்டர் ஃபவுண்டேஷன்ஸ் சர்டிபிகேட் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்கன்னு நினைக்காதுங்க. அடுத்தது ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல உங்களுக்கு டிப்ளமோ ப்ரோக்ராம் அதை தொடர்ந்து இருக்கிற மாதிரி நம்மளுடைய சிஸ்டம் வடிவமைச்சிருக்கோம். வரக்கூடிய வல்ல இறைவனுடைய அருளால 2024 25 ஜனவரி மாசத்துல நம்மளுடைய கான்வகேஷன் பிளான் பண்ணியிருக்கோம். அதால இந்த வரக்கூடிய வருஷத்துல அழகாக நம்ம எடுத்து போகணும். அதன் அடிப்படையில் உங்கள் மத்தியில அறிமுகப்படுத்துவதில்ல, அவங்களை பத்தி சொல்லுவதில்ல எனக்கு மிக மகிழ்ச்சி. Thank you, sir. Thank you for the platform. I welcome one and all. Okay. So, Master Foundation in Applied Psychology. இந்த ஒரு மாஸ்டர் ஃபவுண்டேஷன் இன் அப்ளைட் சைக்காலஜி கோர்ஸுக்கு நான் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நீங்க எல்லாருமே சர்வீஸ் ஓரியன்டட் மைண்ட் பீப்புளா இருப்பீங்க. அதனாலதான் இந்த சைக்காலஜி கோர்ஸை என்ற நம்பிக்கையில நான் இதை ஸ்டார்ட் பண்றேன். சோ ஜஸ்ட் இது ஒரு இன்டராக்டிவ் செஷனா நம்ம எடுத்துட்டு போலாம். இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப பேசிக்கான சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ் என்னென்ன, சைக்காலஜினா என்னங்கிற ஒரு பேசிக் உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ண போறேன். சோ வாட் இஸ் சைக்காலஜி? சைக்காலஜினா என்ன? 1870s முன்னாடி சைக்காலஜிங்கிற ஒரு டேர்மே காயின் பண்ணாம இருந்தாங்க. 1870s அப்புறம் தான் சைக்காலஜின்ற ஒரு டேர்மே காயின் பண்ணிருக்காங்க. இது எதுல இருந்து டிரைவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு கிரீக் வேர்ட் சைக்கி அப்படின்ற ஒரு வேர்ட்ல இருந்து சைக்காலஜிய எடுத்திருக்கோம். சோ சைக் என்ன மீனிங்னா ஸ்பிரிட், சோல் ஆர் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஜியும் கிரீக் வேர்ட் தான். லாஜியோட மீனிங் என்னன்னா ஸ்டடி ஆஃப் சம்திங். சோ சைக்காலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் மைண்ட் அப்படின்ற ஒரு டேர்ம் நம்ம எக்ஸ்க்ளூசிவா எடுத்திருக்கோம். ஓகே, வாட் இஸ் சைக்காலஜி? இப்போ ஹிஸ்டரி ஆஃப் சைக்காலஜி அப்படின்னு பார்க்க போனோம்னா எக்கச்சக்கமா இருக்கு. சைக்காலஜி ஒரு சைல்ட் ஆஃப் பிலாசபி அப்படின்னு சொல்லலாம். சைக்காலஜிய சயின்ஸ்ன்னு ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியே இத ஒரு பிலாசபியா தான் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. வேரியஸ் ரிசர்ச்சர்ஸ் இந்த சைக்காலஜிக்கல் சப்ஜெக்ட் மேல ரிசர்ச் பண்ணதுனால இத ஒரு சயின்ஸா கன்சிடர் பண்ணி இன்னைக்கு நம்ம ஒரு சப்ஜெக்டா நம்ம எடுத்துட்டு இருக்கோம். So what is psychology அப்படின்னு பாத்தீங்கன்னா scientific study of human behavior and mental processes அப்படின்னு சொல்றோம். இப்போ study of human behavior அப்படின்னா
இப்ப சைக்காலஜி வந்து ஒரு விண்டோவா நமக்கு வந்து இருக்கு. ஒரு ஹியூமன் பிஹேவியரை நீங்க அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சைக்கலாஜிக்கல் நாலேஜோட நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிஹேவியருமே வந்து ஈஸியா நீங்க அனலைஸ் பண்ணலாம். ஒரு பிஹேவியர் ஏன் இப்படி நடக்குது, ஏன் இவர் இப்படி பண்றாரு அப்படின்றதுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் பேசிக் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து ஜட்மெண்டலா நீங்க பார்க்காம அதுக்கான ரீசன்ஸ் என்ன, why, what is the reason for this behavior, ஏன் இவர் வந்து இப்படி நடந்துக்கிறாரு, இதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும், ப்ராப்ளம வந்து ப்ராப்ளமா பார்க்காம சொல்யூஷன் ஓரியன்டா நம்ம நகர்ந்து போறதுக்கு வந்து இந்த சைக்கலாஜிக்கல் நாலேஜ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் இந்த இம்பார்ட்டன்ஸ் அறிஞ்சதுனாலதான் சைக்காலஜி வந்து இப்போ ரொம்ப ஒரு அப்கமிங் ஃபீல்டா இருக்கு. So why should I learn psychology? இப்ப நான் சொன்ன மாதிரிதான், to understand people behavior and processes associated with it. Processesனா என்ன? இப்ப நமக்கு வந்து வாழ்க்கையில நிறைய ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கு, சோசியல் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கு, கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கு, சைக்கலாஜிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கு. சோசியல் இன்ஃப்ளூயன்சஸ்னா மத்தவங்க நம்மளை பத்தி என்ன சொல்லுவாங்க, மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, அது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில இருக்கிற சோசியல் இன்ஃப்ளூயன்சஸ். அதே போல பயாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ்னா நம்ம பயாலஜிக்கல் ப்ராசஸஸ் உடம்புக்குள்ளார நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் இங்க உட்கார்ந்து கிளாஸ் எடுக்கும் போது எனக்குள்ளார அந்த பயாலஜிக்கல் சிஸ்டம் ஒர்க் ஆயிட்டே இருக்கு, தன்னாப்புல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், நம்ம பாடியில இருக்கிற எல்லா சிஸ்டமுமே வந்து தன்னாப்புல ஒர்க் ஆயிட்டே இருக்கு. சோ இதோடைய இம்பாக்டும் நம்ம பாடி மேல இருக்கு, நம்ம பிஹேவியர் மேல இருக்கும். இப்ப எனக்கு தலைவலி இருக்கு, சோ நான் எல்லா டைம்லயுமே ஒரே மாதிரி பிஹேவ் பண்ண முடியாது இல்லைங்களா. அந்த தலைவலி அந்த பயாலஜிக்கல் ப்ராசஸஸ் உள்ள நடந்துட்டு இருக்கும் போது என்னுடைய பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும். சோ தீஸ் ஆர் ஆல் த பயாலஜிக்கல் ப்ராசஸஸ். மென்டல் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய இமோஷனல் நீட்ஸ். நம்மளுடைய இமோஷனல் நீட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து வி ஃபீலிங், பிலாங்கிங்னஸ் ஃபேமிலியில கிடைக்காது. நம்ம ஏங்குற ஒரு இது நமக்கு விஷயம் நமக்கு கிடைக்காது. இமோஷனலா நமக்கு சப்போர்ட் கிடைக்காது ஃபேமிலியில. அந்த மாதிரியான சில ப்ராசஸஸ் நம்ம உடம்புக்குள்ளார நம்ம மனசுக்குள்ளார போயிட்டு இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும் போது நம்மளுடைய பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும். கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்சஸ், கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சொசைட்டி வந்து நிறைய ப்ரிஜுடிசஸ், நிறைய டேபூஸ் போட்டிருக்காங்க. விமென்னா இப்படிதான் இருக்கணும், மென்னா இப்படிதான் இருக்கணும். சோ நம்ம எந்த கல்ச்சரை பிலாங் பண்றோமோ அந்த கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்சஸ் நம்மள நிறைய பாதிப்பு ஏற்படுத்துது. சோ இப்ப நம்ம சைக்கலாஜிக்கல் நாலேஜ் இருக்கு அப்படின்னா ஒரு ஹியூமன் பிஹேவியரை ஒரு பிஹேவியரா தான் பார்ப்போம். நீங்க ஒரு ஹியூமனை வந்து லேபிள் பண்ண மாட்டீங்க, ஜட்மெண்டலா வந்து நம்ம ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டோம். ஆமா இவங்க தப்பானவங்க. ஒரு மனுஷனை லேபிள் பண்ணாம அவங்களோட பிஹேவியரை வந்து நம்ம லேபிள் பண்ணுவோம். எப்படின்னா இவங்களுடைய பிஹேவியருக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். சோ அந்த அனலைசிஸ்க்கு பேசிஸா தான் நம்ம வந்து அவங்கள வந்து என்ன மாதிரியான ஒரு இன்டர்பிரேஷன் வந்து நம்ம கொடுக்க முடியும், அவங்கள எப்படி நம்ம வந்து கியூர் பண்ண முடியும், அவங்கள ஒரு ப்ரொடக்டிவான ஹியூமன் பீயிங்கா எப்படி மாத்துறது, ஒரு வேல்யூபிளான பர்சனா எப்படி சொசைட்டிக்கு இன்ட்ரடியூஸ் பண்றது, அந்த மாதிரியான கான்செப்ட்ல நம்ம டிராவல் பண்ணி போறதுக்காக தான் இந்த சைக்காலஜி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். So that is why we should learn psychology. Where I can learn psychology? So psychologist na யாரு, சைக்காட்ரிஸ்ட்னா யாரு, கவுன்சிலர்னா யாரு? சோ சைக்காலஜிஸ்ட்னா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா those who have done graduation in this ஒரு சைக்காலஜிக்கல் டிகிரி எடுத்தவங்க தான் வந்து சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். சைக்காலஜியை வந்து மேஜர் சப்ஜெக்டா அவங்க எடுத்திருக்கணும். சைக்காட்ரிஸ்ட்னா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மெடிசின் டாக்டர், எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அவர் வந்து சைக்காட்ரியில ஒரு ஸ்பெஷலைசேஷன் முடிச்சிருக்காரு அப்படின்னா அவரை சைக்காட்ரிஸ்ட் சொல்லுவோம். So psychiatrist has the power of prescribing medicine, whereas psychologist can give the therapy, counseling therapy. இந்த லெவல்ல தான் இவங்களுடைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. சோ இந்த ஒரு அக்ரிகேட்டட் கோர்சஸ் வந்து நீங்க காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி மூலமா நீங்க எடுத்துக்கும் போது you become a qualified psychologist. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். சோ சைக்காலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோடைய 2 டிவிஷன்ஸ் இருக்கு, ஜெனரல் சைக்காலஜி, அப்ளைட் சைக்காலஜி. ஸ்கோப் ஆஃப் சைக்காலஜி அப்படின்னு பார்க்கும்போது
நம்ம ரெண்டு பிரிவினையா பிரிக்கிறோம். ஜெனரல் சைக்காலஜி ஒண்ணு, அப்ளைட் சைக்காலஜி ஒண்ணு. சோ ஜெனரல் சைக்காலஜில நம்ம என்னென்ன பாக்குறோம் அப்படின்னா, ஜெனரலான இந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து எங்கெங்க அப்ளை பண்றோம், அந்த பிரின்சிபிள்ஸ், அந்த தியரிஸ், பேசிக் தியரிஸ் எல்லாமே வந்து இந்த ஜெனரல் சைக்காலஜில பார்ப்போம். இதோடைய பிரான்ச்சஸ் என்னென்னு பார்த்தோம்னா, டெவலப்மெண்டல் சைக்காலஜி. டெவலப்மெண்டல் சைக்காலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு லைஃப் ஸ்பேன் முழுவதுமே நமக்கு வந்து ஏற்படுற சேஞ்சஸ், இன்ஃபான்சில இருந்து லேட்டர் அடல்ட்ஹுட், எல்டர்லி லைஃப் வரைக்கும் நம்மளுடைய லைஃப் ஸ்பேன்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, வேரியஸ் சேஞ்சஸ் நடக்கும். பிசிக்கல் சேஞ்சஸ் நடக்கும், பாடிலி டெவலப்மெண்ட், அந்த பாடிலி சேஞ்சஸ் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். அதே போல மென்டல் சேஞ்சஸ், காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே வரும். அதே போல சோசியல் இன்ஃப்ளூயன்சஸ், குழந்தையா இருந்தான்னா ஒரு மாதிரியான இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும், அடலசன்ட் பீரியட்ல ஒரு மாதிரியான சோசியல் இன்ஃப்ளூயன்சஸ், அதே மாதிரி அந்த சோசியல் மெச்சூரிட்டியுமே வந்து டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ்ல ஒவ்வொன்றா நமக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே வரும். பாடிலி டெவலப்மெண்ட், மென்டல் டெவலப்மெண்ட், சோசியல் டெவலப்மெண்ட், அதே போல இந்த கல்ச்சுரல் அண்ட் மாரல் வேல்யூஸ் கூடமே வந்து நம்மளுடைய ஸ்டேஜஸுக்கு ஒன் பை ஒன் அந்த ஸ்டேஜ் தாண்டும் போது அதுக்கான மெச்சூரிட்டி, அதுக்கான எபிலிட்டி வந்து நம்மளுக்குள்ளார டெவலப் ஆயிட்டே இருக்கும். சோ இந்த டெவலப்மெண்டல் சைக்காலஜில நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா, இதோடைய பேசிஸ், இந்த லைஃப் ஸ்பேன்ல வந்து இந்த ஸ்டேஜ்ல இன்ஃபான்சில நம்ம என்ன மாதிரி இருப்போம், என்ன மாதிரி பயாலஜிக்கல் பிஹேவியர் நம்மளுடையது எப்படி இருக்கும், நம்மளுடைய growth எப்படி இருக்கும், நம்மளுடைய மென்டல் எபிலிட்டிஸ் எல்லாம் என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம படிக்கிறது தான் டெவலப்மெண்டல் சைக்காலஜி. நெக்ஸ்ட் வந்து சோசியல் சைக்காலஜி. சோ சோசியல் சைக்காலஜினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேன் இஸ் அ சோசியல் அனிமல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம யாருமே வந்து ஒரு ஐலாண்ட்ல தனியா இருக்க முடியாது. நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபீலிங் வேணும், இமோஷனல் சப்போர்ட் வேணும், நம்ம யாரு கூட பேசணும். சோ இந்த சோசியல் சைக்காலஜினா என்ன அப்படின்னா, நம்ம எப்படி ஹியூமன் பீயிங்ஸா இருந்து மத்த ஹியூமன் பீயிங்ஸோட நம்ம என்விரான்மெண்ட்ல நம்ம எப்படி இன்டராக்ஷன் பண்றோம், எப்படி நம்ம அவங்க கூட பேசுறோம், எப்படி கம்யூனிகேட் பண்றோம், நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம், இதை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்றதுதான் வந்து சோசியல் சைக்காலஜி. அடுத்தது பிசியோலாஜிக்கல் சைக்காலஜி. பிசியோலாஜிக்கல் சைக்காலஜி அப்படின்னு பார்த்தோம்னா, பிசியோலாஜிக்கல் ப்ராசஸஸ், நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, நம்ம பாடியில சர்க்குலேட்டரி சிஸ்டம் எல்லாம் மல்டிபிள் சிஸ்டம்ஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு, பிசியோலாஜி அதுதான். சோ அந்த சிஸ்டம்ஸ் வந்து எப்படி நம்ம பாடியோடைய இந்த மென்டல் பிஹேவியர், மென்டல் இம்பாக்ட், பாடிலி பிஹேவியரை எப்படி இம்பாக்ட் பண்ணுது, அந்த எண்டோக்ரைன் சிஸ்டம்னால என்னென்ன நம்மளுடைய பாடி சேஞ்சஸ் வரும், அதுல பிஹேவியரல் சேஞ்சஸ் என்னென்ன வரும், அதை படிக்கிறது தான் பிசியோலாஜிக்கல் சைக்காலஜி. நெக்ஸ்ட் வந்து அப்நார்மல் சைக்காலஜி. அப்நார்மல் சைக்காலஜி அப்படின்னு பார்த்தோம்னா, சாரி மை த்ரோட், ஐ ஹாவ் த்ரோட் ப்ராப்ளம், கைண்ட்லி பேர் வித் மீ. அப்நார்மல் சைக்காலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு மென்டலி சேலஞ்ச்டு பீப்புள் இருப்பாங்க, சில டயக்னோஸ்ட் மென்டல் இல்னஸஸ் இருக்கும், சில ஃபோபியாஸ், சில மென்டல் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதையெல்லாம் எப்படி டீல் பண்றது, அதோடைய தியரிஸ் என்ன, அதோடைய கான்செப்ட் என்ன, என்னென்ன கண்டிஷன் என்னென்ன மாதிரி இருக்கும். இப்போ சிசோஃப்ரெனியானா சிசோஃப்ரெனிக்ஸ் எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அல்சைமர் டிசீஸ்னா அந்த கண்டிஷன் உள்ள ஆளுங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் பத்தி படிக்கிறது தான் வந்து அப்நார்மல் சைக்காலஜி. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் சைக்காலஜி. எக்ஸ்பிரிமெண்டல் சைக்காலஜில நம்ம என்ன படிப்போம்னா, இப்ப ரிசர்ச்சஸ் போயிட்டே இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபீல்ட் ஆஃப் சைக்காலஜி டெவலப் ஆனது வந்து நிறைய ரிசர்ச்சஸ் அது மூலியமா தான் டெவலப் ஆயிருக்கு. சோ இந்த எக்ஸ்பிரிமெண்டல் சைக்காலஜி எப்படி நம்ம இது பண்றோம்னா, ரிசர்ச்சஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல், சயின்டிபிக் அனாலிசிஸ் போட்டு ஒரு கான்செப்டையும் ரிசர்ச்சுக்கு உள்ளாக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஹெல்த் செக்டார்ல எப்படி வந்து ரிசர்ச் எடுக்கிறது, சைக்காலஜிக்கல் ரிசர்ச் எடுப்பாங்க. சோ அந்த ஸ்டடியை தான் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தியரி போஸ்ட் பண்ணுவோம், அந்த தியரிய வந்து வேரியஸ் ரிசர்ச் செட்டிங்ல போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு அதோடைய டேட்டாவை எடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கலா இன்டர்பிரட் பண்ணி அதோடைய ரிசல்ட்டை கொடுத்து இதுதான், இது வந்து வேலிடா இல்ல அன்வேலிடா அப்படின்னு சொல்றதுதான் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் சைக்காலஜி. நெக்ஸ்ட் வந்து சைக்கோமெட்ரி. சைக்கோமெட்ரினா என்ன அப்படின்னா,
நம்மளுடைய மென்டல் ப்ராசஸஸ் நிறைய இருக்கு. எப்படின்னா திங்கிங், இன்ட்ரெஸ்ட், நம்மளுடைய ஆப்டிடியூட் நிறைய இருக்கு இந்த மாதிரி. சோ இது எல்லாத்தையுமே வந்து மெஷர் பண்றதுதான் வந்து சைக்கோமெட்ரி. நிறைய சைக்கோமெட்ரி டெஸ்ட் எல்லாம் இருக்கு. இந்த டெஸ்ட்டுமே வந்து ஒரு பைலட் ஸ்டடி போட்டு இது வந்து ஒரு ரிசர்ச் ப்ராசஸ் 1 by 1 அது அண்டர்கோ பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு டூலா மாறி சைக்காலஜிஸ்ட் கையில கொடுக்குறாங்க. சோ இதை வச்சு நம்ம வந்து ஒருத்தருடைய இன்ட்ரெஸ்ட நம்ம கண்டுபிடிக்கலாம், ஒருத்தரோட பர்சனாலிட்டியை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். வேரியஸ் டூல்ஸ் இருக்கு. ஒருத்தரோட அடிக்ஷன் லெவலை நம்ம கண்டுபிடிக்கலாம், ஒருத்தருடைய ஆப்டிடியூட், ஐக்யூ இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த சைக்கோமெட்ரி. நெக்ஸ்ட் வந்து காக்னிட்டிவ் சைக்காலஜி. காக்னிட்டிவ் சைக்காலஜினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிரெயின்ல நிறைய இந்த சைக்கலாஜிக்கல் நியூரலாஜிக்கல் டிரான்ஸ்மிஷன்ஸ், இந்த நியூரலாஜிக்கல் ஒர்க் வந்து நிறைய போயிட்டே இருக்கும். பிரெயின்ல இருந்து ஸ்பைனல் கார்டுக்கு வந்து, ஸ்பைனல் கார்ட்ல இருந்து பாடிக்கு வர்றது ஒரு பிஹேவியரா நமக்கு தெரியும். சோ இந்த மென்டல் ப்ராசஸஸ இன்டெப்தா நியூரலாஜிக்கல் பேசிஸோட படிக்கிறது தான் காக்னிட்டிவ் சைக்காலஜி. சோ இது எல்லாமே வந்து வேரியஸ் சேனல்ஸ் ஆஃப் ஜெனரல் சைக்காலஜி. இதுல வந்து நமக்கு எது இன்ட்ரெஸ்டா இருக்கோ அது எடுத்து நம்ம இதுல ஒரு கிராஜுவேஷன் பண்ணலாம், ஒரு நம்மளுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சோ கம்மிங் டு அப்ளைட் சைக்காலஜி. அப்ளைட் சைக்காலஜி அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெனரல் சைக்காலஜிக்கும் அப்ளைட் சைக்காலஜிக்குமான வித்தியாசத்தை நான் சொல்றேன். ஜெனரல் சைக்காலஜினா என்னன்னா, இது வந்து ஒரு தியரட்டிக்கல் பேசிஸ வந்து ஃபவுண்டேஷனை உங்களுக்கு கொடுக்கும். என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க. இதெல்லாம் வந்து இன்டெப்த்ல நீங்க ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிப்பீங்க. அப்ளைட் சைக்காலஜில என்ன பண்ணுவீங்கன்னா, இதுல உள்ள இந்த தியரிஸ் எல்லாம் வந்து பிராக்டிக்கலா லைஃப்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, ஒருத்தருடைய ப்ரொடக்டிவிட்டிய இந்த நாலேஜ் வச்சு எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு பாக்குறது தான் அப்ளைட் சைக்காலஜி. சோ இதுலயுமே வந்து ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் இருக்கு. சைக்காலஜின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இது ஒரு வாஸ்ட் ஃபீல்ட், டைவர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ அப்ளைட் சைக்காலஜியோடைய ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கிளினிக்கல் சைக்காலஜி. கிளினிக்கல் சைக்காலஜி அப்படின்னா என்னன்னா, இது ஒரு கிளினிக்கல் செட்டிங்ல, ஹாஸ்பிட்டல் செட்டிங்ல மென்டலி சேலஞ்ச்டு பீப்புள், இல்லைன்னா நம்ம ஒரு டயக்னோஸ் மென்டல் இல்னஸோட வர்றவங்களை வந்து ட்ரீட் பண்றதுதான் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். ட்ரீட் பண்றாங்க இன் த சென்ஸ் மெடிகேஷன்ஸ் இவங்க அகெயின் பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. as psychologist has no power to prescribe medications. இவங்க வந்து தெரப்பீஸ் கொடுப்பாங்க. இவங்களுடைய டெக்னிக்ஸ், ஆக்டிவிட்டிஸ் அண்ட் தெரப்பீஸ் கொடுத்து இவங்க டயக்னோஸ் அண்ட் இது பண்ணுவாங்க, ட்ரீட் பண்ணுவாங்க. கம்மிங் டு கவுன்சிலிங் சைக்காலஜி. கவுன்சிலிங் சைக்காலஜி அப்படின்னா என்னன்னா, இது ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம். கவுன்சிலிங் சைக்காலஜி வந்து ஒரு பெரிய, இப்ப இருக்கிற அப்ளைட் சைக்காலஜில ஒரு பிராட் ஸ்கோப் இருக்கு அப்படின்னா கவுன்சிலிங் சைக்காலஜிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ கவுன்சிலருக்கும் நார்மல் பர்சனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஏன் நம்ம ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகணும் அப்படின்னா, எந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்தாலுமே நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டை தேர்ந்தெடுப்போம். ஒரு எக்ஸ்பர்ட் இருந்தா பெட்டர் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். வீட்டுல ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளமா, எலக்ட்ரிக்கல் ஒர்க், பிளம்பிங் ஒர்க், எனி ஒர்க்கா இருக்கட்டும், அதுக்கான ஒரு எக்ஸ்பர்ட்டை தேர்ந்தெடுப்போம். பட் வந்து கவுன்சிலிங்ல மட்டும் நம்ம வந்து வீட்லயே பெரியவங்க இருக்காங்க, அவங்க கவுன்சிலிங் கொடுத்துருவாங்க, கவுன்சிலிங்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கான அவேர்னஸ் இப்போ வந்து நிறைய கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்பெஷலி ஆஃப்டர் த பேண்டமிக் வந்து இந்த கவுன்சிலிங்கான சைக்காலஜிக்கும் கவுன்சிலிங்கான இம்பார்ட்டன்ஸும் நிறையவே தெரிய வருது. ஸோ கவுன்சிலிங் சைக்காலஜினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தருக்கு கவுன்சிலிங் எப்படி ப்ரொவைட் பண்றது, நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இந்த நிறைய சைக்கலாஜிக்கல் நாலேஜ கவுன்சிலிங் செட்டப்ல நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது. why counselor is the best அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க ப்ரொஃபஷனல், அவங்களுக்கு வந்து இந்த நாலேஜ் இருக்கு, இதுக்கான வேலிடான ஒரு குவாலிஃபிகேஷன் அவங்க கிட்ட இருக்கு. சோ நாலேஜ் இருக்கு. அடுத்தது ஒரு செட்டப்ல அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அந்த செட்டப்ல ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால அவங்க கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. லேமேனை விட, ஃபேமிலியில இருக்கிறவங்க கவுன்சிலிங் கொடுக்கறத விட ஒரு ப்ராப்பரான கவுன்சிலர் கொடுக்கறது எப்படி எஃபெக்டிவா இருக்கும்
அப்படின்றதுக்கு இதுவே போதுமான ஒரு இது. கவுன்சிலர் கிட்ட இன்னொரு எத்திக் என்ன பார்க்கலாம்னா கான்பிடென்ஷியாலிட்டி. ஒரு ஒரு ப்ராப்ளம் நீங்க எக்ஸ்போஸ் பண்றீங்கன்னா கவுன்சிலர் கிட்ட நல்ல பிரீஃபா நீங்க ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இல்லாம நீங்க கன்வே பண்ண முடியும். வேரஸ் வித் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்ககிட்ட ஒரு தயக்கம் இருக்கும். அதனாலதான் இந்த கவுன்சிலிங் ஃபீல்டு வந்து இப்போ என்ரிச் ஆயிட்டு இருக்கு. கவுன்சிலிங் சைக்காலஜியோட இம்பார்ட்டன்ஸும் பீப்புளுக்கு வந்து தெரிஞ்சுட்டு இருக்கு. இந்த எத்திக்ஸ் இருக்கிறதுனால இந்த கான்பிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறதுனால அவங்க வந்து உங்களை வந்து ஒரு ப்ராப்பர் சேனலைஸ் பண்ணுவாங்க. வேறஸ் இப்போ வீட்டுல இருக்கிறவங்க உங்களை கைட் பண்றாங்கன்னா அவங்களுடைய லிமிட்டெட் நாலேஜ், அவங்களுடைய லிமிட்டெட் சர்க்கிள்ல அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை அவங்க உங்களுக்கு கன்வே பண்ணுவாங்க. இங்க வந்து கவுன்சிலர்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. இந்த உங்களை வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வேரியஸ் கொஸ்டின்ஸ் கேட்டு நீங்க அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல திங்க் பண்ண வைப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத வந்து நீங்க வந்து திங்க் பண்ணி அந்த சேனல்ல நீங்க டிராவல் பண்ணி போகலாம். So this is how counseling psychology works. Okay. So organizational psychology. Organizational psychology அப்படின்னா என்னன்னா employment setupல எம்ப்ளாய்மெண்டல் செட்டிங்ஸ்ல வந்து ஒர்க் பண்றது ஆர்கனைசேஷனல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். நிறைய கம்பெனிஸ், கவர்மெண்ட் செக்டார்ஸ் இங்க எல்லாமே வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் சைக்காலஜிஸ்டான நீட் வந்து பெருகிட்டு வருது. இந்த எம்ப்ளாய்மெண்ட் செட்டிங்ஸ்ல வந்து நிறைய இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு இல்லைங்களா? டே டு டே லைஃப்ல வந்து எம்ப்ளாய்மெண்ட் செட்டிங்ஸ்ல வந்து நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றதுனால இந்த ஆர்கனைசேஷனல் செட்டப்ல ஒரு சைக்காலஜிஸ்ட வந்து எம்ப்ளாய் பண்றது ஒரு மஸ்டா இருக்கு. இவங்களுக்குமே வந்து நிறைய இந்த ஸ்ட்ரெஸ், ஜாப் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ், ஜாப் கிரைசிஸ், திடீர்னு ஜாப் போயிடுது, இந்த மாதிரியான ஜாப் செட்டிங்ல வந்து என்விரான்மெண்ட் சரியில்லைன்னா கூட ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வரும். எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயிக்கான பாண்டிங் இருக்காது. நிறைய நெகோசியேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ற வேலையை வந்து பாக்குறது தான் ஆர்கனைசேஷனல் சைக்காலஜி. இதுல ஒரு ஃபேக்ட் சொல்ல போகணும்னா ஆர்கனைசேஷனல் சைக்காலஜியை வந்து பெரும்பாலுமே வந்து மேல் மெம்பர்ஸ் தான் சூஸ் பண்றாங்க. சோ அடுத்தது பார்த்தோம்னா எஜுகேஷனல் சைக்காலஜி. எஜுகேஷனல் சைக்காலஜி உங்க எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து இப்ப நியூ நேஷனல் தமிழ்நாடு கவர்மெண்டா இருந்தாலும் சரி, இப்ப நேஷனல் பாலிசி இருக்குது இல்லைங்களா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அந்த பாலிசி பிரகாரமும் சரி எவ்ரி ஸ்கூல் அண்ட் எஜுகேஷனல் செட்டிங் ஷுட் ஹாவ் அ எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட். இது நிறைய சூசைடல் அட்டெம்ப்ட்ஸ், அப்புறம் குழந்தைங்க கிட்ட வந்து படிப்பு திறன் கம்மியா இருக்கு, என்ன ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல, இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கு தான் கண்டிப்பா ஒரு எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட வந்து எம்ப்ளாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல் வந்திருக்கு. ஸோ வேரியஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட்ல நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஹெல்த் சைக்காலஜி. ஹெல்த் சைக்காலஜி அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கான ஒரு ஸ்பெக்ட்ரமுமே வந்து ரொம்ப பெரிய அளவுல இருக்கு. நம்ம வந்து ஹெல்த் சைக்காலஜின்னு எடுத்துக்கிட்டோடனே நம்ம நிறைய இந்த காக்னிட்டிவ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். டே டு டே லைஃப்ல வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டே டு டே ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லைங்களா, இப்போ ஒரு மெட்டர்னிட்டி இதுவா இருக்கலாம், இஷ்யூவா இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு கவுன்சிலிங். இப்போ ஒரு ஐ சர்ஜரிக்கே வந்து கவுன்சிலிங் தேவைப்படுது, சிசேரியனுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது, நிறைய டயட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வருது, அதுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது. அப்போ ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஹெல்த் சைக்காலஜிஸ்ட் உடைய இம்பார்ட்டன்ஸ் கூடிக்கிட்டே போகுது. அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா என்விரான்மெண்டல் சைக்காலஜி. சோ என்விரான்மெண்டல் சைக்காலஜி இதோடைய ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்மளுடைய என்வாயன்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, பொல்யூஷன், நிறைய டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் இருக்கு, நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், இந்த மாதிரியான பொல்யூஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நிறைய கவர்மெண்ட் செக்டர்ஸ், நான் கவர்மெண்டல் செக்டர்ஸ் வந்து சோஷியல் ஃபேக்டர்ஸ் வச்சு இதை கண்ட்ரோல் பண்றது தான் என்விரான்மெண்டல் சைக்காலஜி. இவங்க வந்து இந்த என்விரான்மெண்டல் நியூசன்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றது, என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது தான் வந்து என்விரான்மெண்டல் சைக்காலஜில நம்ம படிப்போம். எப்படி இந்த பொல்யூஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது, எப்படி நம்ம என்ன ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம சைக்கலாஜிக்கல் இன்டர்வென்ஷன் என்ன கொடுக்க முடியும்
இதுக்கான தீர்வு என்ன, இந்த ப்ராப்ளம் இருக்க என்விரான்மெண்ட்ல இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு படிக்கிறது தான் என்விரான்மெண்டல் சைக்காலஜி. நெக்ஸ்ட் வந்து ஃபாரன்சிக் சைக்காலஜி. சரி, ஃபாரன்சிக் சைக்காலஜினா என்ன அப்படின்னா, நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கிரிமினாலஜி, இந்த ரேப் கேசஸ், அப்புறம் இந்த தெஃப்ட் கேசஸ், இதுல எல்லாம் வந்து எம்ப்ளாய் பண்றது தான் இந்த ஃபாரன்சிக் சைக்காலஜி. இதோடைய பேசிஸ் இந்த என்ன சொல்றது, இந்த ஸ்ட்ரீம்ல கத்துக்கிட்ட ஸ்கில்ஸ் எல்லாம் எம்ப்ளாய் பண்றதுதான் ஃபாரன்சிக் சைக்காலஜி. இது வந்து ஃபாரன்சிக் சைக்காலஜியை வந்து ஒரு லாவோட கொலாபரேட் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பர்சியூ பண்ணுவாங்க. ஒரு குட் கரியர் ஆப்ஷனா இது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி ஆர் எக்ஸசைஸ் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வந்து நம்மளுடைய இந்த எக்ஸசைஸ் பிசியலாஜிக்கல் பேசிஸ் ஒன்னு இருக்கு ஸ்போர்ட்ஸுக்கு. சோ அந்த பிசியலாஜிக்கல் பேசிஸ்ல என்னென்ன நியூரலாஜிக்கல் சேஞ்சஸ் பிரெயின்ல நடக்குது, இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்றது, இதுக்கான இன்டர்வென்ஷன் என்ன. இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ்ல வந்து நீங்க எப்படி அதுக்கு ஒரு அடிக்டிவா இருப்பீங்க. ஒரு பேட்டர்ன் நம்ம சொல்லி கொடுக்கிறோம் அப்படின்னா இதுதான் எக்ஸசைஸ், இதுதான் நீங்க ஃபாலோ பண்ணணும்னா இதுல நீங்க எப்படி வந்து ஒட்டு போவீங்க அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுதான் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி. ஒரு எக்ஸசைஸ் பிசியலாஜியையும் நியூரலாஜிக்கல் பிரெயின்ல நடக்கக்கூடிய அந்த மெக்கானிசமையும் கொலாபரேட் பண்ணி படிக்கிறது தான் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி. ஸோ ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுல இதுக்கான நிறைய ஸ்கோப் இருக்கு. விமன் சைக்காலஜி. நெக்ஸ்ட் வந்து விமன் சைக்காலஜி, இது சொல்லவே வேண்டாம், விமன் எம்பவர்மெண்ட்ல இது தேவைப்படுது. அண்ட் பேசிக் டே டு டே லைஃப்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற எல்லாருக்குமே வந்து விமன் சைக்காலஜி கண்டிப்பா தேவைப்படுது. சோ விமன் சைக்காலஜினா என்னன்னா, இப்போ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் செட்டிங்ல அபியூஸ் நடக்குது, அப்போ அந்த ஒரு மென்டல் ப்ரெஷர் அவங்க எப்படி எடுத்துப்பாங்க, அதை எப்படி டேக்கிள் பண்றது, அது ஜஸ்ட் பேர் பண்ணிட்டே இருக்கணுமா, இல்ல அதுக்கான வாய்ஸ் ரைஸ் பண்ணணுமா, என்ன எப்படி பண்றது, இல்ல ஒரு இஷ்யூ அவங்க ஃபேஸ் பண்ணிட்டாங்க, அதை விட்டு அவங்களால ஓவர் கம் பண்ணி வெளியில வர முடியல, அதுக்கான கான்செப்ட் என்ன, அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்றது, இன்டர்வென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்புறம் இந்த டே டு டே லைஃப்ல ஃபெமிலியல் கான்ஃபிளிக்ஸ், நிறைய வீட்டுக்குள்ளாரையே பிரச்சனை, இந்த ஃபெமிலியல் கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது, மேரிட்டல் கவுன்சிலிங் அப்படின்னு கொடுக்கறோம், அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் விமன் சைக்காலஜில வரலாம். சோ பேசிக்கா ஒரு விமன்னா அவங்களுடைய பிசியலாஜிக்கல் நீட்ஸ் என்ன, சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் என்ன, அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, அவங்களுடைய இமோஷனல் நீட்ஸ் என்ன, இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றதுதான் விமன் சைக்காலஜி. சோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்ப்போம். அடுத்தது இப்போ ஸ்கோப் ஆஃப் சைக்காலஜி அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நீங்க வந்து ஒரு பேசிக் நாலேஜ் அபவுட் சைக்காலஜி கெயின் பண்றீங்க. ஸோ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சைக்காலஜில. உங்ககிட்ட சைக்காலஜினா என்னன்னா உங்களுக்கு தெரியணும், சைக்காலஜியோட ஸ்கோப் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியணும். ஜெனரல் சைக்காலஜி, அப்ளைட் சைக்காலஜின்னு இருக்கு. நம்ம இப்ப கத்துக்க போறது அப்ளைட் சைக்காலஜியோட ஃபவுண்டேஷன் தான். ஸோ எப்படி நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் கான்செப்டை டே டு டே லைஃப்ல நம்ம எப்படி இம்ப்ளை பண்ண போறோம், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்றத பாக்குறது தான் இந்த கோர்ஸா இருக்கும். அடுத்தது வந்து காமன் மித்ஸ் அபவுட் சைக்காலஜி. காமன் மித்ஸ் அபவுட் சைக்காலஜினா, நீங்க இப்ப சைக்காலஜிக்கல் கோர்ஸ் பண்றீங்க, ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸோ இல்ல வேற கோர்ஸோ பண்றீங்கன்னு சொல்றீங்கன்னு வைங்க, வீட்லயோ வெளியிலயோ உங்களுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், நிறைய பேர் நிறைய விதமா பேசுவாங்க. சோ அதுக்கு எல்லாமே நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும். யாருன்னா எதுனா சொன்னாங்கன்னா அதுக்கான ஆன்சர் உங்ககிட்ட இருக்கணும். சோ என்னன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் மித் பார்ப்போம். சைக்காலஜி டீல்ஸ் ஒன்லி வித் மென்டலி சேலஞ்ச் பீப்புள். சோ இந்த மாதிரி ஒரு மித் இருக்கு. சைக்காலஜி படிக்கிறீங்களா, அப்ப பைத்தியம் கூட டீல் பண்ண போறீங்களா, பைத்தியத்துக்கான டாக்டரா, இந்த மாதிரி எல்லாம் பேசுறவங்க இருக்காங்க. சோ நீங்க வந்து யூ ஷுட் பி ரெடி டு எக்ஸ்பிளைன் தட் சைக்காலஜி இஸ் அ விண்டோ டு ஹியூமன் பிஹேவியர். ஒரு நம்ம ஹியூமனா பிறந்திருக்கோம், ஒரு ஹியூமன் பிஹேவியரை நம்ம அனலைஸ் பண்றது வந்து நமக்கு ரொம்ப மிகவும் தேவையான ஒரு விஷயம். எப்படின்னா, நீங்க இப்ப பாருங்க, எவ்ரி வாக் ஆஃப் லைஃப் யூ கேன் ஃபைண்ட் சைக்காலஜி. இப்போ சைக்காலஜி இல்லாத ஒரு கரியர் இல்ல, சைக்காலஜி இல்லாத ஒரு ஸ்ட்ரீம் இல்ல. நீங்க எந்த ஒரு இது எடுத்துக்கிட்டீங்கனாலும், இன்ஜினியரிங், ஹெச்ஆர், எனி ஃபீல்ட், லா எடுத்துக்கோங்க, கிரிமினாலஜி எடுத்துக்கோங்க, நீங்க இந்த போலீஸ், கிரிமினாலஜி, எல்லாமே, டீச்சர்ஸ், எஜுகேஷன், எல்லா ஃபீல்டுக்குமே வந்து சைக்காலஜி தேவைப்படுது. ஹெல்த் ரிலேட்டட் பாராமெடிக்கல் கோர்சஸ், மெடிக்கல் கோர்சஸ் எல்லாருமே வந்து சைக்காலஜியை ஒரு அலைட் சப்ஜெக்டா படிக்கிறாங்க. ஏன் படிக்கிறாங்க? பிகாஸ் ஆஃப் இட் இம்பார்ட்டன்ஸ்.
என்ன இம்பார்ட்டன்ஸ்னா ஹியூமன் பிஹேவியர் தான் அதோடைய இம்பார்ட்டன்ஸ். ஹியூமன் பிஹேவியரை நம்மளால புரிஞ்சுக்க முடியும், அதோடைய பேசிஸ நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன் இவங்க இப்படி பிஹேவ் பண்றாங்கிறத வந்து ஒரு ஒரு பிக்சர் போட்டு காட்டுறதுதான் சைக்காலஜி. சோ இந்த மித்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிரசன்ட் பண்ணும்போது யூ ஷுட் பி வெல் எக்யூப்ட் டு ஹேண்டில் திஸ் மித்ஸ். இந்த மிஸ்கன்செப்ஷனை தகர்த்து எறியறதுக்கு நீங்க வந்து வெல் எக்யூப்டா இருக்கணும். சோ அதனாலதான் இந்த ஒரு டாபிக்கை நான் எடுத்தேன். சோ மென்டலி சேலஞ்ச மட்டும் டீல் பண்றது சைக்காலஜி கிடையாது. எவ்ரிடே லைஃப்ல நமக்கு ஆங்ஸைட்டி இருக்கும், ஒரு மாதிரியான டிப்ரெஷன் இருக்கும், ஒரு மாதிரியான சோர்வு இருக்கும். அதுல இருந்து வெளியில வந்து திருப்பி ரீசார்ஜ் ஆகி நம்ம எப்படி நம்மளுடைய அடுத்த நாளுக்கான வேலையை எப்படி செய்யறது, எப்படி ஒரு ப்ரொடக்டிவ் ஹியூமன் பீயிங்கா திரும்பி நம்ம உருவெடுக்கிறது, அது அந்த சோர்விலேயே அப்படியே இருக்காம அதை விட்டு வெளியில வந்து நம்மளும் சார்ஜ் ஆகி நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் சார்ஜ் பண்ணி நம்ம எப்படி நம்ம ஒரு ப்ரொடக்டிவ் பீயிங்கா இருக்கிறதுங்கிறது தான் வந்து சைக்காலஜி நமக்கு சொல்லி கொடுக்குது. அடுத்த ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா, சைக்காலஜிஸ்ட் ஆர் ஏபிள் டு ரீட் மைண்ட். நான் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா என்கிட்ட சைக்காலஜிக்கல் நாலேஜ் இருக்கு அப்படின்னா நான் ஒருத்தரோட மைண்ட படிச்சிட முடியுமான்னா அது வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான். மைண்ட யாராலையுமே படிக்க முடியாது. நம்ம வந்து ஒரு பிஹேவியரை வச்சு அந்த பிஹேவியரோட அனாலிசிஸ் பண்ணுவோம். ஏன் இப்படி பண்றாங்க, இதுக்கான ரீசன் என்ன இருக்கும், வேரியஸ் ப்ராசஸஸ் இருக்கு இல்லைங்களா, பிசிக்கல் ப்ராசஸ், சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ், கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்சஸ், எதனால இவங்க இப்படி பண்றாங்கிற ஒரு அனலைசிஸ் பண்ண முடியுமே ஒழிய நம்ம அவங்க மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறாங்கிறது வந்து ஒரு பிக்சர் போட்டு நம்மளால காட்ட முடியாது. இது ஒரு மிஸ்கன்செப்ஷன். அடுத்தது வந்து சைக்காலஜிஸ்ட் கேன் அனலைஸ் டீப்பஸ்ட் சீக்ரெட்ஸ். ஸோ மூவிஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, சைக்காலஜிஸ்ட்னாலே ஒரு கவுச்ல ஒரு பேஷண்ட படுக்க வச்சுட்டு ஒரு ஹிப்னாட்டிசம் பண்ற மாதிரி நிறைய சீன்ஸ் மூவிஸ்ல சைக்காலஜினாலே அதுதான் காட்டுவாங்க. ஸோ அவங்களுடைய டீப்பஸ்ட் சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து நம்ம வெளியில சொல்ற மாதிரியான ஒரு பிக்சர் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஹிப்னாட்டிசம் இருக்கு. இட் இஸ் ஹிப்னோதெரப்பிங்கிறது ஒரு தெரப்பி, ஒரு பார்ட் ஆஃப் சைக்காலஜி. இதுவே என்டையர் சைக்காலஜி கிடையாது. டீப்பஸ்ட் சீக்ரெட்ஸ் எல்லாம் பார்த்த உடனே சொல்றது வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான். அடுத்தது சைக்காலஜி ஒர்க்ஸ் லைக் அ மேஜிக். இப்போ கவுன்சிலர் கிட்ட போறோம், ஒரு ப்ராப்ளம் இருக்கு, கவுன்சிலர் கிட்ட போறோம். கவுன்சிலர் வந்து மேஜிக் பண்ணி அடுத்த நாளே ப்ராப்ளம் இல்லாம பண்ண முடியுமான்னா கிடையாது, அது பண்ண முடியாது. கவுன்சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, உங்களுடைய ப்ராப்ளம் வந்து அனலைஸ் பண்றதுக்கான முயற்சி பண்ணுவாங்க, உங்களை வந்து அந்த ஆஸ்பெக்ட்ல திங்க் பண்ண வைப்பாங்க. நீங்க ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில அந்த ஆஸ்பெக்ட்ல யோசிச்சிருக்க மாட்டீங்க. தேர்ட் பர்சனா வெளியில நின்று சைக்கலாஜிக்கல் பேசிஸோட உங்களை இன்டர்வென்ஷன் கொடுக்கும் போது அவங்க வந்து உங்களை வந்து ஒரு சொல்யூஷன் நோக்கி பயணிக்க வைப்பாங்க. சோ மேஜிக்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. தென் சைக்காலஜி இஸ் ஜஸ்ட் காமன் சென்ஸ் அண்ட் அட்வைஸ். இதுவும் ஒரு மித். என்ன மித்னா, சைக்காலஜின்றது என்ன, ஒரு காமன் சென்ஸ் தான், யார் வேணாலும் சைக்காலஜி அட்வைஸ் கொடுத்துட்டு போயிடலாம், ஒரு அட்வைஸ் கொடுக்கறது தான் வந்து கவுன்சிலர் பண்ற வேலை அப்படின்னு சொல்றாங்க. அப்படியானா அது உண்மை கிடையாது. ஏன் உண்மை கிடையாதுன்னா, ஒரு சயின்டிபிக் நாலேஜ், சைக்காலஜி உடைய சயின்டிபிக் நாலேஜ ஒரு ப்ராப்பரான சேனல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் கவுன்சிலர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் அட்வைஸும் கொடுக்கறது இல்ல, உங்களை சொல்யூஷன் நோக்கி பயணிக்க வைக்கிறது தான் கவுன்சிலரோட வேலை. சோ இது வந்து ஒரு காமன் சென்ஸோ இல்ல அட்வைஸோன்னு இல்ல, இட் மே பி அ பார்ட் ஆஃப் இட், பட் இட் இஸ் நாட் த ஹோல். சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்காட்ரிஸ்ட் ஆர் சேம். சோ நிறைய பேருக்கு வந்து சைக்காலஜிஸ்ட்னா யாரு, சைக்காட்ரிஸ்ட்னா யாருங்கிற டிஃபரன்ஸ் தெரிய மாட்டேங்குது. நான் சொன்ன மாதிரி சைக்காலஜிஸ்ட் ஆர் தோஸ் ஹூ ஹேவ் டன் கிராஜுவேஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் சைக்காலஜி, எம்எஸ்சி சைக்காலஜி, பிஎஸ்சி சைக்காலஜி, இந்த மாதிரி சைக்காலஜில வந்து வேரியஸ் கிராஜுவேஷன், மாஸ்டர் கிராஜுவேஷன் அந்த மாதிரி பண்ணிட்டு போறதுதான். சைக்காட்ரிஸ்ட் தான் யாரு அப்படின்னா, இவர் ஒரு ப்ராப்பர் மெடிக்கல் டாக்டர், எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் சைக்காட்ரியில முடிச்சுட்டு வர்றவர் தான் சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சைக்காட்ரிஸ்ட் ஹேஸ் த பவர் டு பிரிஸ்கிரைப் மெடிசின். அகெயின் சைக்காலஜிஸ்ட் கேன் நாட் பிரிஸ்கிரைப் மெடிசின்ஸ். இவங்களுக்கு எப்படி? சோ சைக்காலஜி ஹேஸ் லிமிட்டட் ஸ்கோப். இந்த மாதிரியான ஒரு மிஸ்கன்செப்ஷனும் இருக்கு. இப்ப இருக்கிற ஏரால வந்து அது சொல்றது இதுதான். என்ன ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன் இருக்கு அப்படின்னா,
சைக்காலஜிஸ்ட் வந்து அந்த சைக்கலாஜிக்கல் செட்டப்ல சைக்கலாஜிக்கல் பேசிஸ்ல தான் ஒர்க் பண்ண முடியும், அந்த ஃபீல்டுக்குள்ளாரதான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. whereas it is not so. இது எப்படின்னா சைக்காலஜிஸ்ட வந்து நீங்க எவ்ரி வாக் ஆஃப் லைஃப்ல பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸா இருந்தீங்கன்னா கூட அந்த ஃபீல்டுல கூட சைக்காலஜிஸ்ட வந்து நீங்க இம்ப்ளை அந்த ஒரு பேசிக் பிரின்சிபிள்ஸ இம்ப்ளை பண்ற தேவை இருக்கு. அப்புறம் இன்டீரியர் அண்ட் டெக்கரேஷன்ஸ்ல கூட சைக்காலஜிய வந்து இப்போ இம்ப்ளை பண்றாங்க. எப்படின்னா இந்த கலர் போட்டா இந்த மாதிரி ஒரு ஹியூமன் ரியாக்ஷன் இருக்கும், இந்த கலர்னா காம் அண்ட் சூதிங்கா இருக்கும். சோ நீங்க இதை யோசிச்சு பாருங்க. நான் ஏன் இந்த ரெண்டு ஃபீல்ட்னா வெரி பேசிக், டெய்லி சாப்பிடுறோம், டெய்லி நம்மளுடைய இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் வீட்டுக்குள்ளார இருக்கும், ஆபீஸ்க்குள்ளார இருக்கும். சோ இதுல கூட சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம இம்ப்ளை பண்றோம். சோ இதோடைய ஸ்கோப் வந்து எவ்வளோ இருக்குங்கிறது தான் நான் வந்து சொல்றதுக்காக இந்த 2 ஃபீல்ட்ஸ் எடுத்திருக்கேன். த ஸ்கோப் இஸ் நாட் லிமிடெட் டு தீஸ் 2 ஃபீல்ட்ஸ். நிறைய வேரியஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி மெடிக்கல் ஃபீல்ட், லா, போலீஸ், கிரிமினாலஜி, எல்லா ஃபீல்ட்ஸ்லயுமே, இன்ஜினியரிங், ஆர்கனைசேஷன்ஸ், ஹெச்ஆர்ஆ இருக்கட்டும், நிறைய ஸ்கோப் இருக்கு, வைட் ஸ்ப்ரெட்டா இருக்கு. ஐடி ஃபீல்ட் எல்லாருக்குமே வந்து சைக்காலஜிஸ்டோட தேவைப்படுது. So scope is not limited. Will take you away. Psychology will take you away from religious beliefs. So இது ஒரு மிஸ்கன்செப்ஷன். என்ன மிஸ்கன்செப்ஷன்னா, நீங்க சைக்கலாஜிக்கல் நாலேஜ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்க உங்க ரிலீஜியஸ் பிலீவ்ஸ்ல இருந்து தவிர்த்து போயிடுவீங்க. அதுல இருந்து நீங்க ரிலீஜியஸ் பிலீவ்ஸ வந்து நீங்க உடைச்சிருவீங்க. யூ வில் கெட் அவே ஃப்ரம் இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிலீஃப் இருக்கு. அந்த பிலீஃபும் ராங் தான். ஏன்னா நீங்க சைக்காலஜி வந்து உங்களுக்கு ஒரு வாஸ்ட் இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு திறனை உங்களுக்கு கொடுக்குது. அதனால நீங்க இன்னும் உங்க ரிலீஜியஸ் பிலீவ்ஸ வந்து ஆராய்ந்து நீங்க அதுல ஸ்டான்ச் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு ஒழிய ரிலீஜியஸ் பிலீவ்ஸுக்கு அகேன்ஸ்டா போறது சைக்காலஜி கிடையாது. only who have faced issues take up psychology. இது ஒரு மெத். என்னன்னா சைக்காலஜி யார் எடுத்து படிப்பாங்க அப்படின்னா, இவங்க பர்சனல் லைஃப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அதனாலதான் இவங்க சைக்காலஜி எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு பிலீஃபும் இருக்கு. அப்படி கிடையாது. சோசியல் மைண்டோட சர்வீஸ் ஓரியன்டா வர்றவங்க தான் நிறைய பேர் சைக்காலஜில வர்றாங்க. 1 or 2 people இந்த மாதிரி இஷ்யூஸ்னால அவங்க சைக்காலஜி அவங்களை ஹெல்ப் பண்ணி எடுத்திருக்கலாம். பட் திஸ் இஸ் நாட் த என்டையர் இது. சைக்காலஜி இஸ் நாட் அ சயின்ஸ். நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, 1870s முன்னாடி சைக்காலஜிய வந்து சயின்ஸ் சப்ஜெக்டா யாருமே அனலைஸ் பண்ணல. இது ஒரு பிலாசபியா தான் கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. பிலாசபினா தத்துவவியலா தான் வந்து இதை கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேரியஸ் ரிசர்ச்சஸ் ஆனதுக்கு அப்புறம் சைக்காலஜிய வந்து சயின்டிபிக் அனாலிசிஸ், சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணி சைக்காலஜி இஸ் a சயின்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்றாங்க. தோ சைக்காலஜி வந்து ஒரு ட்ரூ சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எப்படின்னா, இப்போ ஒரு பயாலஜி இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, இது எல்லாமே வந்து ஒரு டைரக்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட். பட் சைக்காலஜி வந்து ஒரு சூடோ சயின்ஸ்னு வச்சுப்போம். எப்படின்னா இதுல சயின்டிபிக் நாலேஜை இம்ப்ளை பண்றோம். சயின்ஸ்னா என்னன்னா, ஒரு டெஸ்ட் நம்ம கொடுக்கறோம், ஒரு டெஸ்ட்டுக்கு நம்ம ஒரு இது போடுறோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு ரிலையபிலிட்டி இருக்கும், ஒரு வேலிடிட்டி இருக்கும். எப்பவுமே நீங்க டெஸ்ட் பண்ணாலுமே அதே ரிசல்ட் வரும். அந்த டெஸ்ட் ரிலையபிளா இருக்கும். ஒரு எம்பெரிக்கல் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம், ரிசர்ச்ல யூஸ் பண்ணுவோம் அந்த டேர்ம்ஸ்லாம். எம்பெரிக்கல் ஸ்டடி அப்படின்னா என்னன்னா, ஒரு குவான்டிடேட்டிவான ஒரு வேல்யூ கொடுக்கும் உங்களுக்கு. சோ அந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் சைக்காலஜி ஃபிட் ஆறதுனாலதான் சைக்காலஜி இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ சயின்ஸ். there is no statistics. சைக்காலஜில எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அகெயின் திஸ் இஸ் அ மிஸ்கன்செப்ஷன். பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுதான் சைக்கலாஜிக்கல் டேட்டாவை வந்து பிரசன்ட் பண்றோம். நம்ம எடுக்கிற டேட்டாவை வந்து ரிசர்ச்சுக்கு போட்டு அந்த ரிசர்ச்சோட ரிசல்ட்டை எப்படி அனலைஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு கிராஃபாவோ அந்த ரிசர்ச்சுக்கு ஏத்த மாதிரி ஒரு கிராஃபாவோ ஒரு பை சார்ட்டாவோ இது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொசீஜர் படிதான் இன்டர்பிரட் பண்ணி ரிசல்ட் கொடுக்கிறோம். சோ இதுவுமே வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான். சைக்காலஜிஸ்ட் டோன்ட் கேர், தே டூ திஸ் ஃபார் மணி. இது ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா, சைக்காலஜிஸ்டுக்கு வந்து உங்க ப்ராப்ளம்ல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது, அவங்க வந்து இது வந்து ஜஸ்ட் மணிக்காக தான் பண்றாங்க, இதை விட பெட்டரா நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட போகலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல கூட வராங்க. அகெயின் எந்த ஒரு இதுவா இருந்தாலுமே வந்து
சைக்காலஜிஸ்ட்க்கு வந்து மணின்னா இந்த ஒரு ஆப்ஷனே கிடையாது. வேரியஸ் கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சர்வீஸ் ஓரியன்டட் மைண்ட் உள்ள பீப்புள் தான் சைக்காலஜியை சூஸ் பண்ணுவாங்க. தே வாண்ட் டு டூ சம்திங் ப்ரொடக்டிவ் டு தி சொசைட்டி. ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோஷனோட வர்றது தான் சைக்காலஜிஸ்ட். ஸோ இதுவும் வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான், ஒரு மித்து தான். சைக்காலஜிஸ்ட் தே டோன்ட் கேர் அப்படின்லாம் கிடையாது. தே டோன்ட் ஷோ சிம்பத்தி. என்னன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு பெயின்ல இருக்காங்கன்னா அவங்க அழுகுறாங்கன்னா சைக்காலஜிஸ்ட் உட்கார்ந்து அழுவ முடியுமா? கூட கிடையாது. அவங்க வந்து சிம்பத்தி காட்டாம அவங்க எம்பத்தி பண்ணுவாங்க. இதுதான் வந்து நார்மல் பர்சனுக்கும் சைக்காலஜிஸ்ட்க்கும் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த மித்ஸ் அபவுட் சைக்காலஜி. யாருன்னா உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷனோ மித்ஸோ கொண்டு வந்தாங்கன்னா இதுக்கான ஆன்சர் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த மாஸ்டர் ஃபவுண்டேஷன் இன் அப்ளைட் சைக்காலஜில அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்? இப்ப நான் வந்து டீல் பண்ண போற சப்ஜெக்ட் வந்து லைஃப் ஸ்கில்ஸ். இன் ஃபியூச்சர் கிளாஸஸ், அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை பத்தி பார்ப்போம்னா எப்படின்னா, இப்போ சிம்பிளா ஜஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்காம இதை வந்து எப்படி லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது, ஜஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுட்டு போயிடாம இதை எப்படி நீங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, எப்படி நீங்க உங்க லைஃபை இதனால எப்படி மாத்த போறீங்க, சிம்பிள் ஆக்டிவிட்டிஸ், இன்டர்வென்ஷன்ஸ் வச்சு நம்ம ஒவ்வொரு கிளாஸும் அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம பார்ப்போம். ஏன் இதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன் பாருங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ஏன் இம்பார்ட்டன்ட்? என்ன எல்லாருமே காமனா சொல்றது, எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்றோம். ஏன் டைம் இல்ல? எல்லாருக்குமே 24 hours இருக்கு. ஒரு அச்சீவர் கிட்டையும் 24 hours இருக்கு, லூசர் கிட்டையும் 24 hours இருக்கு. ஏன் அச்சீவர்னால பெட்டரா பண்ண முடியுது? டைம் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்றோம், பொன் போன்றது அப்படின்றோம். டைம் இஸ் நாட் கோல்ட், டைம் இஸ் லைஃப். டைம் வேஸ்டட் இஸ் லைஃப் வேஸ்டட்னு தான் நான் கன்சிடர் பண்றேன். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம வந்து அப்கமிங் கிளாஸஸ்ல பார்க்க போறோம். அடுத்ததா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். சின்ன குழந்தையில இருந்து வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருக்குமே, ஜாபுக்கு போயிட்டு வர ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கு. எல்டர்லி பாப்புலேஷன் அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸோ சின்ன சின்ன டெக்னிக்ஸ், ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்றதுன்றத கத்துக்க போறோம். மற்றவங்களுக்கும் இது சொல்லி கொடுத்து பிரயோஜனமா இருக்கிற மாதிரி இன்ஷால்லா நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல பார்ப்போம். அடுத்தது ஆங்கர் மேனேஜ்மெண்ட். சேம் தான், ஸ்ட்ரெஸ் போல எல்லாருக்குமே ஆங்கர் இஷ்யூஸ், இமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டிஸ் இருக்கு. இதை எப்படி மேனேஜ் பண்றது, இதற்கான ஆக்டிவிட்டிஸ், இன்டர்வென்ஷன்ஸ் என்ன. அடுத்தது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அட் டைம்ஸ் நம்ம ரொம்ப லோவா ஃபீல் பண்றோம், எப்படி நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். நம்மளுடைய கம்யூனிகேஷன், பப்ளிக் ஸ்பீக்கிங்கா இருக்கட்டும், இன்டர் ரிலேஷன்ஷிப்ல எப்படி நம்ம பேசுறது, எல்லாமே வந்து பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பார்ப்போம். கிரியேட்டிவிட்டினா ஒரே ஒரு இதுவா இருக்காம வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி எது புதுசா எப்படி பண்ணுறது, எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறது அப்படின்னு பாக்குறது கிரியேட்டிவிட்டி. அடுத்தது அசர்ட்டிவ்னஸ்னா என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க ஒரு ப்ராப்ளமோட உங்ககிட்ட வராங்க, ஆனா அந்த ப்ராப்ளமோட நீங்களும் இருப்பீங்க, ஆனா அதுக்கு நோ சொல்ல முடியாது உங்களால. அதுதான் வந்து நான் அசர்ட்டிவ்னஸ். நீங்க வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நோ சொல்ல கத்துக்கணும். உங்களால முடியாது, ஒரு விஷயத்த உங்களால செய்ய முடியாது, ஆனா அதுக்கு நோ சொல்றதுக்கு நீங்க கஷ்டப்படுவீங்க. அது கஷ்டப்படாம எப்படி நோ சொல்லணும், அந்த ஒரு இதுதான் அசர்ட்டிவ்னஸ்ல நம்ம கத்துப்போம். அடுத்ததா பார்க்க போறது வந்து கோல் செட்டிங் வந்து என்னன்னா, ஸ்மார்ட் கோல்ஸ் இருக்கு, ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருக்கு, லாங் டேர்ம் கோல்ஸ் இருக்கு. நம்ம லைஃப்ல நம்ம என்ன அச்சீவ் பண்ண விரும்புறோம், இதை எப்படி ஒரு ப்ராப்பரா பிளான் பண்ணி நம்மளுடைய எபிலிட்டியை நம்ம எப்படி சேனலைஸ் பண்ணி எப்படி ஒரு அச்சீவரா மாறுறதுங்கிறத கோல் செட்டிங்ஸ்ல பார்ப்போம். அடுத்தது லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். ஸோ வி ஆர் ஆல் சோஷியல் ஹியூமன்ஸ். இப்போ நம்ம ஒரு சோஷியல் கம்யூனிட்டியில வாழும்போது லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது டிஜிட்டல் லிட்ரஸி அண்ட் அடிக்ஷன் மேனேஜ்மெண்ட். இது முக்கியமான ஒரு டாபிக். என்னன்னா, எல்லாருமே இப்போ டிஜிட்டல் வேர்ல்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல அடிக்ஷனுங்கிறது வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இதுல இருந்து எப்படி ஓவர் கம் ஆகி வெளியில வர்றது. அடுத்தது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையிலேயே மூழ்கி போகாம ஒரு தேர்ட் பர்சனா வெளியில நின்று அதுக்கான சொல்யூஷனை தேர்ந்தெடுக்கிறது ப்ராப்ளம் சால்விங்.
அதுவும் பார்ப்போம் இன்ஷால்லா. அடுத்தது கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் போலதான். ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு இஷ்யூ இருக்குன்னா அதை எப்படி நம்ம கன்சிடர் பண்ணி பாக்குறது, கிரிட்டிக்கல் திங்கிங்ல கத்துப்போம். அடுத்தது டிசிஷன் மேக்கிங், இதே போலதான். ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இல்ல ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன், அதுல எப்படி நம்ம டிசிஷன் எடுக்கிறதுங்கிறத பார்ப்போம். அடுத்தது கரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். கரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு +2 முடிச்சுட்டு நீங்க +2ல இங்கிலீஷ்ல நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கீங்களா, ஓகே இங்கிலீஷ் தான் உங்களுக்கான ஒரு சப்ஜெக்ட். பயாலஜி எடுத்திருக்கீங்களா, பயாலஜி தான் உங்களுக்கான சப்ஜெக்ட், கோ வித் இட்னு சொல்லாம அவங்களுடைய ஆப்டிடியூட், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய எபிலிட்டிஸ சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் போட்டு அதை அனலைஸ் பண்ணி அவங்களுடைய இன்ட்ரெஸ்டுக்கு ஏத்த மாதிரி, அவங்களுடைய ஸ்கில்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது தான். அவங்க என்ன சொல்றது, ஒரு ஸ்டூடெண்ட் பிஹாஃப்ல நம்ம டெசிஷன் எடுக்கிறது கிடையாது. வேரியஸ் சினாரியோ நம்ம காட்டி அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பொறுத்து டிசைட் பண்ண வைக்கிறது தான் கரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்ல நம்ம பார்ப்போம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த அப்கமிங் செஷன்ஸ் இன்ஷால்லா. ஸோ அப்கமிங் செஷன்ஸ்ல அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த செஷன்ஸ்லாம் பார்ப்போம் இன்ஷால்லா. தேங்க்யூ ஃபார் bearing with me, bearing with my sore throat, and sorry for the interruptions and difficulties caused. So thank you very much.